திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியம் நமக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆதியாம் புத்தகத்தின் மேலே ஒரு தனி விருப்பம் இப்போ நமக்கு வருது இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கூட உங்கள் ஆர்வத்தை இன்னும் தூண்டும் நான் நம்புறேன். உலகத்தில் நிறைய மொழிகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. இந்த மொழிகள் எல்லாம் நல்லா பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மொழியின் பேசுனா அதுல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா சத்தம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு ஸ்பூனை கீழே போட்டால் சத்தம் வரும், ஒரு பாத்திரம் கீழே போட்டால் சத்தம் வரும், கையை தட்டினோம்னா சத்தம் வரும். இதில் ஏதாவது நீங்கள் காலத்தை தெரிஞ்சிக்க முடியுமா? நேற்று, இது இன்னைக்கு, நாளைக்கு, அப்படி எதனா தெரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கூட நிறைய பேர் பலவிதமான மொழிகளை பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அதனால் இந்த அந்நிய மொழி பேசுதல் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் பரலோகமே போக முடியும்னு நினச்சிக்கிட்டு கடல் அலை போல ஒரு கூட்டம் அதை தேடி போயிட்டே இருக்குது. அவங்க வெறும் சத்தமாக இருக்கிறது அது என்பதை இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. பிரியமானவர்களே, ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஜீர்ணித்துக் கொள்ளுங்கள். இந்த மொழி என்பது மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது, தேவன் உருவாக்கின ஒன்று. தேவன் தான் இந்த மொழி என்பதை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த மொழிகள் வளர்ந்து இருக்கிறது, இந்த மொழிகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதை பற்றி தான் இந்த செய்தியில் நாமும் கேட்க போகிறோம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகிய இந்த நிகழ்ச்சி தமிழ் பேசக்கூடிய மக்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே என்னுடைய நோக்கமும் லட்சியமுமாக இருக்கிறது. திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்பதுதான் இந்த தொடரினுடைய தலைப்பு. கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மதமாக மாறிவிட்டது. மதத்திலே விழுந்துவிட்ட இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை மீட்டு அமைக்க வேண்டும். அதாவது மனிதர்களையோ அவருடைய ஆலோசனைகளையோ ஞானத்தையோ போய் தீர்க்க தரிசனங்களையோ நீங்கள் பின்பற்றாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற மக்களாக இருக்க வேண்டும். நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். இந்த நாளில் ஆதியாகமம் 11வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 11வது அதிகாரத்தில் நோவாவுடைய பேழையிலிருந்து இறங்கிய அந்த குடும்பம் 8 பேர் பூமியை பலுகி பெருகி நிரப்புகிறார்கள். அவர்கள் எவ்வளவு பேராக இருந்தார்கள் என்று நமக்கு தெரியல. ஆனால் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய மக்களாக பறந்து விரிந்து பூமியிலே இருந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏதேன் தொடங்கி, அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் மனிதர்கள் ஒரே ஒரு மொழியை பேசியிருக்கிறார்கள். இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரே மொழியை தேவன் பேசினார், சாத்தானும் பேசியிருக்கிறான், ஆதாம் ஏவாள் பேசினார்கள், காயின் ஆபேல் பேசினார்கள். விதமாக அக்கால மக்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு கர்த்தர் ஏனோக்கோடு பேசினார், நோவாவோடு பேசினார். ஆக தேவன் மனிதர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆக இந்த மொழியை என்ன மொழி என்று நாம் சொல்வது? ஆனால் வரலாற்று பூர்வமாக நமக்கு கிடைத்த ஆதாரத்தின்படி ஆரம்பம் முதலே எபிரேய மொழிதான் இருந்திருக்கிறது. தமிழ் பேசினால் தமிழன், தெலுங்கு பேசினால் தெலுங்கன், எபிரேயம் பேசினால் எபிரேயன். ஆகவே ஆதியாகம காலத்து மொழி, ஆரம்ப மொழி எபிரேய மொழி. இன்றைக்கு உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. அதுக்கும் மேலே கூட இருக்கலாம்.
ஆனால் ஒரு இலக்கணம் சொன்னா ஒரு மொழியில நேற்று, இன்று, நாளை என்பதை பிரித்து காட்ட நமக்கு ஒரு இலக்கணம் தேவை, கிராமர். ஆக எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் இருக்குதானா? இல்லை. 2 பேர் பேசுகிற மொழி கூட இருக்கு, 1 கோடி பேர் பேசுகிற மொழிகள் இருக்கு. இப்படி 6000 மொழிகள் உலகத்தில் இருக்கு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, ஆனால் அவைகள் அர்த்தம் இல்லாது எதுவுமே இல்லைன்றார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ மொழியின் ஒன்று இருந்தால் அதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும். உலகத்தில் இன்னைக்கு பழமையான மொழிகள் அப்படின்னு 6 மொழியை சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தா, எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, சமஸ்கிருத மொழி, தமிழ் மொழி. இந்த 6 மொழிகளும் மிகவும் கடந்த காலத்தில் இருந்து பேசப்பட்டு வருகிற ஒரு மொழி. இந்த 6 மொழியில பேச முடியாத அளவுக்கு போய்விட்ட ஒரு மொழி இருக்கு, அது சமஸ்கிருதம். தமிழ் மொழி செம்மொழி என்று அந்தஸ்தை உடையதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியில தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசவும் அதை கேட்கவும் கடவுள் நமக்கு அருள் தந்திருக்கிறார். எல்லா மொழிகளும் எப்படி வந்தது? மொழிகள் எப்படி தோன்றியது? இதற்காக வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போமானால், விஞ்ஞானத்தை நோக்கி ஒரு கேள்வி நாம் கேட்போமானால், ஆரம்பகால மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், அவன் குகைகளிலே வசித்தான், சைகை மொழியிலே பேசினான். காலம் மாற மாற நாகரிகம் அடைய அடைய மனிதனுக்கு மொழி பிறந்தது என்று சரித்திரம், விஞ்ஞானம், இப்படிப்பட்ட உலகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனால் வேதத்தை நாம் எடுத்து படிக்கும்போது தேவன் பேசியே உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆதாம் ஏவாள் இடத்துல தேவன் பேசினார். ஆதாம் ஏவாள் இடத்துல பிசாசு பேசினான். ஆதாம் ஏவாளுடைய குமாரர்களாகிய காயினும் ஆபேலும் பேசினார்கள். கர்த்தர் நோவாவோடு பேசினார். ஆக ஆரம்பம் முதலே தேவன் மனிதர்களுக்கு மொழியை தந்திருக்கிறார். மொழி என்பது மனிதன் நாகரிகத்தின் வளர்ச்சியினாலே கண்டுபிடித்த ஒரு கருவி அல்ல. மனிதன் ஆரம்பம் முதலே நாகரிகமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான், நாகரிகமாகவே பேசுகிறவனாக இருக்கிறான். உலகத்திற்கு எல்லா பிராணிகளும், பறவைகளும், ஊரும் பிராணிகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சத்தம் இடுகிறது. ஆனால் அவைகள் பேச்சு அல்ல, அதற்கு அர்த்தமும் அல்ல. அதனால தான் 1 கொரிந்தியர் 13:1 வாசிக்கிறோம், நான் தேவ தூதருடைய பாஷைகளை பேசினாலும் மனுஷர்களுடைய பாஷைகளை பேசினாலும் எனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக மொழி மிக அவசியம் என்பது நமக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல, நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் ஒரே ஒரு மொழியில் பேசப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கல. அநேக இஸ்லாமிய நண்பர்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் பைபிள் ஏன் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பேசப்படுகிறது? அது கிறிஸ்துவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய குரான் அரபு மொழியில் மட்டும்தான் இருக்கும், வேறு மொழியில் அது கிடையாது, அதனால தான் அது எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் வேதாகமும் எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டும், எல்லா மொழியினருக்கும் போய் சேர வேண்டும், எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 வசனங்களில் கிறிஸ்து கட்டளை கொடுக்கும்போது தமது அப்போஸ்தலர்களுக்கு சகல தேசத்தாருக்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்போ எல்லா தேசங்களிலும் ஒரு ஒரு மொழி இருக்கும், எல்லா மொழிகளிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1 வசனம் கவனிங்கள், பேனாவில் அடிக்கொண்டிடுங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அதாவது ஒரே மொழி, அதை லோக்கலாக ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தக்கவாறு அந்த மொழி கொஞ்சம் ஒரு மாதிரி அவர்கள் வசதிக்கேற்ப பேசுவாங்க. இப்போ திருநெல்வேலியில் பேசுகிற தமிழ், கோவையில் பேசுகிற தமிழ், சென்னையில் பேசுகிற அந்த வழக்கு தமிழ், இலங்கையில் பேசுகிற தமிழ், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆதியாகம காலத்தில்
ஆதியாகமம் 11வது அதிகாரம் வரைக்கும் ஒரே மொழி, ஒரே விதமான பேச்சு, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசியிருக்காங்களாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேவன் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகளை பிரிந்து போகும்படி செய்திருக்கிறார். அப்படியானால் தேவன் மொழிகளின் தகப்பனாக இருக்கிறார். God is the author of the languages. மொழிகளை கொடுக்கிறார். மொழி மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி 2 கால்களால் நடக்கிறோம், 2 கைகளால் உழைக்கிறோம், அதுபோல மொழியால நம்முடைய நாவு பிழைக்கிறது. மொழி இல்லாவிட்டால் நாம் ஊமையர்களைப் போல் இருப்போம். நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை வெளியே சொல்ல முடியாது, பிறர் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையர் தேசத்தை சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், கவனிங்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு 1, நமக்கு ஒரு நகரத்தையும் 2, வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி 3, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். 4 விஷயங்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். 1, சிதறி போகாதபடிக்கு, not to be scattered. நமக்கு ஒரு நகரம், to us a city. 3வது, வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரம், a tower to reach heaven. 4வதாக, நமக்கு பேர் உண்டாக, to have a great name. இந்த 4 நோக்கத்திற்காக அக்கால மக்கள் சமமான பூமியாகி சினையர் என்ற தேசத்தில் அவங்க செங்கல் அறுத்து அதை சுட்டு, அவர்கள் சாந்துக்கு பதிலாக அங்கே நிலக்கீல் கிடைச்சுதான். அந்த நிலக்கீலை வைத்து ஒன்றோடு ஒன்று அடுக்கி ஒரு உயரமான கோபுரத்தை கட்ட நினைத்தார்களாம். கண்ணியத்துக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, நண்பர்களே, விசுவாசிகளே, நாம் சிதறி போகாதபடிக்கு, that we should not be scattered. அப்போ அந்த ஜனங்கள் மத்தியில் நாம் சிதறி போகக்கூடாது, ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் ஏன் வந்தது அவர்களுக்கு? காரணம் என்னன்னா, நோவா காலத்து வெள்ளம் அது பூமி முழுதையும் நிரப்பி எல்லாரையும் அழிந்து போகும்படி செய்தது. அந்த நோவா காலத்து வெள்ளத்தில் தப்பிய மக்கள் தான் நோவாவும் அவனுடைய குடும்பமும். அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு பூமியில் இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த மக்கள் உள்மனதில் ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அந்த பயம் என்னன்னு கேட்டால், மீண்டும் ஒரு வெள்ளம் வந்தால், மீண்டும் ஒரு ஆழி பெருக்கு வந்தால், மீண்டும் இவ்விதமான ஒரு மழை 40 நாளைக்கு பெய்தால் என்ன ஆகும்? பிரியமானவர்களே, இப்படி நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஜனங்களின் சார்பில் நோவாவின் இடத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். God made a covenant with Noah. என்ன அந்த உடன்படிக்கைனா, இனிமேல் இந்த பூமியை வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன், அதற்கு அடையாளமாக என்னுடைய வில்லை வானத்திலே வைத்தேன். வில் என்பது இங்கே ரெயின்போ, வானவில். ஆகவே இந்த வானவில் உங்களுக்கும் எனக்கும் பூமிக்கும் உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தேவன் அவர்களோடு செய்த அந்த அற்புதமான உடன்படிக்கையை மறந்துவிட்ட அந்த மக்கள், ஒரு கால் அடுத்த வெள்ளம் வந்தால் நாம் அழிந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் நாம் சிதறி போகாதபடிக்கு என்று அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்ததாக, ஒரு நகரம் நமக்கு தேவை என்று அவங்க சொல்றாங்க. மக்கள் குடியிருக்கிறாங்க, எல்லா இடங்களிலும் இருக்காங்க. ஒரு நகரம்னு சொல்லும்போது ஒரு கட்டுப்பாடு, ஒரு சட்டம், ஒரு பாதுகாப்பு படை, ஒரு நீதிமன்றம், இதெல்லாம் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ தங்களை தாங்களே அவர்கள் பார்த்து கொள்ள விரும்புகிறாங்க. தேவன் அவர்களை விசாரித்து மழை தந்து கோடை காலம் தந்து விதைப்பையும் அறுப்பையும் தருகிறார் என்பதை அவங்க மறந்துட்டாங்க. ஆகவே தங்களுக்கு ஒரு நகரம் தேவை என்று ஆசைப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, வானத்தில் யார் இருக்கிறது? கடவுள் எங்கே இருக்கிறார்? நேரிலே போய் பார்த்துடலாமே அவரை, அவருடைய சேட்டை தாங்க முடியலையே என்ற எண்ணம் போல ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்டினாங்களாம். அந்த கோபுரம் வானத்தை அளவும் அளவுக்கு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க.
மனுஷனுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. உங்கள் நினைவும் என்னுடைய நினைவும் ஒன்று அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்விதமாக உங்களுடைய நினைவும் என்னுடைய நினைவும் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். அற்பமான மனிதன் தேவனை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஒரு ஏணி வைக்கலாமா, ஒரு கோபுரத்தை கட்டலாமா? இந்த பாவத்தையும் அவர்கள் செய்தார்கள். கடைசியாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மூணாவது. ஜீவனத்தின் பெருமை மனிதனுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் உண்டு. இது சில ஆள் சொல்லலாம், நான் கண்களின் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ இல்லாமல் இருக்கிறேன்னு. ஆனால் ஜீவனத்தின் பெருமை இல்லாத ஆள் யாருமே இருக்க முடியாது. அதுவும் கூட பயங்கரமான பாவங்களில் ஒன்று தான். நமக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். ஏன் உங்களுக்கு பேரு? அதான் ஜீவனத்தின் பெருமை. ஆக இந்த 4 காரியங்களையும் அன்றைய சமூகம் செய்தது. பாருங்கள், நோவா காலத்து மக்கள் ஒரு காலத்திலே அழிந்தார்கள். மீண்டும் தேவன் அவர்களை தழைத்து பெருகும்படி செய்தார். மறுபடியுமாக மனிதர்கள் ஒரு கூட்டம் போட்டு உலகளாவிய அளவில் இப்படியே இருப்போம் என்று நினைக்கிறாங்க. இன்றைக்கு கூட உலக மக்கள் இவ்விதமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தேவனை விட்டு விலகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால்தான் தேவன் அவர்கள் ஒரே மொழியை பேசி ஒரே விதமான பேச்சை உடையவர்களாக இருந்ததுனால மிக சுலபமாக அவர்கள் பூமி எங்கும் சிதறி போவதற்காக அவளுடைய பாஷையை அல்லது அவளுடைய மொழியை தாறுமாறாக்கினார். எக்ஸ் கிராம்பிள்னு சொல்லுவாங்க. முட்டையை ஊற்றி கரண்டியால் எல்லா பக்கமும் தேய்த்து விட்டால் கலங்கி போய்விடும். அது மாதிரி மனிதனுடைய மொழியை அவர் கலக்கி போட்டார். இவ்விதமாக மொழி தாறுமாறாக்கப்பட்டதனால் இன்றைக்கு பல மொழிகள் பிறந்ததாகவும், அதனால் சிதறிப்போன மக்கள் எங்கெல்லாம் போனார்களோ அவர்களுக்கென்று ஒரு மொழி பிறந்தது. ஒரு கால அன்றைக்கு அங்கே இருந்து புறப்பட்டு வந்த மக்கள் இந்த லெமோரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தென்னாட்டிலே அவர்கள் வந்தபோது பேசிய மொழி தமிழ் மொழியாக இருக்கலாம். அவர்கள் சீனாவுக்கு சென்றிருந்தால் அங்கு சீன மொழி அவர்கள் பேசியிருக்கலாம். ஆகவே மொழியானது சிதறி போனவர்களுடைய ஆசீர்வாதமாக தொடர்ந்தது. இதை நாம் வாசிக்கலாம். 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆகவே சிதறிப்போன அந்த நிலையில், அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள், அந்த மொழி ஒரே மொழி தாறுமாறாக்கப்பட்டதுனால அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயரிட்டார்களாம். பாபேல் என்று சொன்னால் கன்ஃபியூஷன், குழப்பம். பிரியமானவர்களே, இவ்விதமாக தேவன் மனிதர்களை அவருடைய பாவங்களுக்காக தண்டிப்பதை விட அவர்கள் மொழி வழியாக அவர்கள் பாவம் செய்வதை தடுத்து விட்டார் என்றே நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 10வது வசனம். உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. இந்த வசனத்தை நம்ம எவ்வளோ முறை படித்தாலும் இந்த அந்நிய மொழியில் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களே அவங்களுக்கு நினைவு வருவதே கிடையாது. நாங்கள் பேசுவது என்ன மொழின்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மொழியை எழுதவும் மாட்டாங்க, எழுதுன படிக்கவும் மாட்டாங்க. மற்றவங்க பேசுறது என்னன்னு அர்த்தமும் இவங்களுக்கு தெரியாது. இது ஒரு சத்தம் மட்டும்தான். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், கவனிங்கள், சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தைப் போலவும் இருப்பேன். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா?
மனிதர்கள் மொழியுடையவர்கள், தூதர்களும் மொழியை பேசுகிறார்களாம். ஆனால் மொழி பேசாத சத்தம் இருக்கிறது. உதாரணமாக வெண்கலத்தை தட்டினோம்னா சத்தம் தானே வரும். அதே போல் ஓசை இடுகிற கைத்தாளம் அதை எடுத்து இடிச்சோம்னா சத்தம் தானே வரும். ஆக சத்தம் என்பது வேற, மொழி என்பது வேற. லாங்குவேஜ் வேற, சவுண்டு அல்லது நாய்ஸ் அது வேற. ஆக ஒரு கைத்தாளத்தை எடுத்து இடித்தால் ஒரு சத்தம் வரும், ஆனால் அதை ஒரு மொழின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இன்றைக்கு எல்கேஜி வகுப்பில் குழந்தைங்க ஓன்னு கத்திட்டு அழுதுட்டு இருப்பாங்க. யார் இன்னத்துக்காக அழுகிறாங்க, என்ன சொல்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல் இன்றைக்கு சபையின் நடுவில் மக்கள் இருக்கவே விரும்புகிறார்கள். நல்ல மொழி பேசி பக்தி விருத்தியை உண்டாக்கவும், தங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி கொள்ளவும், வெளியே சென்று கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கவும் விருப்பம் இல்லாமல் ஏதோ வாயிலே ஒரு ஐஸ் கட்டி வைத்து சுவைப்பதைப் போலவோ அல்லது தேனை வைத்து ரசிப்பதைப் போலவோ தங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஆகவே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நான் இந்த அந்நிய மொழியில் பேசுகிற ஆள் ஒரு மகிமையான மனிதனாக இருந்ததாக நான் பார்க்கல. அவர்கள் பாவம் செய்வதை விட்டு ஓய்ந்ததாகவும் நாம் பார்க்கல. தெய்வ பிறவிகளாக மாறினதாகவும் நாம் பார்க்கல. இந்த மாதிரி மொழி பேசுகிறவர்கள் அறிவு குறைந்தவர்களாகவும் தேவவசனம் அறியாதவர்களாகவும் தங்களுக்கு தாங்களே ஒரு பிரமையை போலும் இருக்கிறாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள், பேனாவில் அடிக்கோடிடுங்கள், அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. நான் சொல்ல இந்த வார்த்தையை, பைத்தியம் பிடித்தவர்கள் என்று மக்கள் நினைக்க மாட்டார்களா என்று கேட்கிறார். முதல் நூற்றாண்டு காலத்திலே தேவன் ஒரு மொழிக்கு மேலே பல மொழிகளை பேசுகிற ஆற்றலை அப்போஸ்தலர்களுக்கும் ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கும் தந்தார். அதனால்தான் 52வது வருஷம் இந்தியாவுக்கு கேரளா வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்த தோமா அப்போஸ்தலர் வரும்போதே அவர் எபிரேய மொழியில் தான் பேச முடியும், அல்லது அன்றைக்கு இருந்த அராமிக் மொழியில் தான் அவரால் பேச முடியும். ஆனால் இங்கே வந்து எப்படி தமிழ் மொழியை அவர் பேசியிருக்க முடியும்? அவருக்கு அந்த தமிழ் மொழியை பேசும் ஆற்றல் எப்படி தேவன் கொடுத்தாரு? கால்டுவெல்னு சொல்கிறாங்க, ஜி போப்புன்னு சொல்கிறாங்க, எத்தனையோ அயல்நாட்டு ஊழியக்காரர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க தாய்மொழியை விட்டு நம்முடைய மொழியில் தலைச்சிறந்தவர்களாக மாறி சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி வந்தவங்க யாராவது அந்நிய மொழியிலேயே பேசிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பார்களா? எண்ணி பாருங்கள். அதனால் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் 2 விஷயங்களிலே இப்பொழுது தங்களை வைத்திருக்கிறார்கள். அந்நிய மொழி பேசுதல், அக்னி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுதல். இந்த மாயைக்குள்ளே அவங்க விழுந்திருக்கிறாங்க. இது 2மே பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் அது யாருக்கு, எப்போது, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை பார்க்கலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க, பெரிய அற்புதங்களை செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்களா? இந்த 2000 வருஷத்தில் அப்போஸ்தலர்களை தவிர மரித்தோரை எழுப்பின ஆள், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஆள், அந்த மாதிரி மாபெரும் அற்புதங்களை செய்தவங்களை யாரையாவது நம்ம பார்த்துருக்குறோமா? இந்த நவீன காலத்தில் இந்த அக்னி அபிஷேகங்களை குறித்து கையை தூக்கி தள்ளுறாங்களே ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள் எங்கேயாவது இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காங்களா? அப்படியானால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நண்பர்களே, நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ஆக பைபிளில் இருக்கிற விஷயங்கள், சில விஷயங்கள் நமக்கு பொருந்தாது. அது யாருக்கு கொடுக்கப்பட்ட காலம், யார் அதை செய்தார்கள், ஏன் அதை செய்தார்கள், ஏன் அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து நம்ம படிக்கணும். அதனால்தான் வேதாகமத்தை நம்ம பகுத்து படிக்கணும்னு ஆவியானவர் சொல்கிறாரு. 2 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். கவனிங்கள், பேனாவில் அடிக்கோடு இடுங்கள். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. இந்த வசனம் எண்ணாகமும் 22வது அதிகாரம்
5, 6, 7 வசனங்களில் நம்ம படிக்கலாம். அதாவது பீலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கர்த்தருக்கு அடங்காமல் கீழ்ப்படியாமல் போகும்போது அவன் ஏறி சென்ற கழுதை அவனிடத்தில் பேசியதாம். எனக்கு இதில் பெரிய ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அந்த கழுதை எப்படி பேசியது? அந்நிய மொழியில் பேசியது. கழுதையினுடைய மொழி பாங் பாங் என்று சொல்வது, அது சத்தம். ஆனால் மனுஷன் பேசுகிற மொழியிலே அது பேசியதாம். சரி, பீலேயாமினுடைய மொழி எது? எபிரேய மொழி. அப்படியானால் பீலேயாம் ஏறி சென்ற கழுதை என்ன மொழியில் பேசியது? எபிரேய மொழியில். ஆக கடவுள் அற்புதமான வல்லமையை ஒரு மிருகத்துக்கு கொடுத்தால் கூட அந்த மிருகம் கூட தன்னுடைய இயல்பான சத்தத்திலே ஒன்றை சொல்லாமல் மனிதனுடைய மொழியிலே பேசியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்கள் இருதயத்தில் இதை வாங்கி கொண்டு சிந்திக்க வேண்டும். ஆக இந்த கடைசி காலத்தில் ஒரு மயக்கத்தில், ஒரு போர்வையில், ஏதோ ஒரு ஏமாற்று விஷயத்தில் சபையானது சிக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த முச்செடியிலிருந்து வெளியே வர வேண்டும், அந்த புதரிலிருந்து வெளியே வர வேண்டும், அந்த குழியிலிருந்து மேலே ஏறி வர வேண்டும். தேவன் உங்களுக்கு அழகாய் கொடுத்த செம்மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழியிலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், பிரசங்கிக்கலாம், பாவியலாகி இந்த உலகத்தாருக்கு நற்செய்தியை சொல்லலாம், உங்களை நீங்களே சீர்படுத்தி கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உட்கார்ந்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய மொழி எதுவோ அந்த மொழியில தான் அவன் யோசிக்கிறான். பேசாமல் இருக்கும்போது கூட மொழி நம்முடைய மனதுக்குள்ளே செயல்படுது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்து, நாளை இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்க நான் வாக்களிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேள்விப்பட்ட அற்புதமான வேத பகுதிக்காக உமக்கு தோத்திரம். திருமுறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவரே, எங்கும் உள்ள மக்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவதற்காக தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவதற்காக உங்களை பாராட்டுகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் எழுதின கடிதங்களுக்காக நன்றி, தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி. குறிப்பாக உங்கள் ஜெப குறிப்புகளை நாங்கள் மனதில் கொண்டு தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கூட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாரம். காரணம், அங்கே மனிதனானவன் தேவனிடத்தை சேரும்படி உயரமான ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்கினான் என்றும், தேவன் இறங்கி அவர்களுக்கு பற்பல பாஷைகளை கொடுத்து, மொழிகளை கொடுத்து அவர்களை சிதற பண்ணினார் என்றும் நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக தான் இன்று உலகமெங்கும் பல்வேறு மொழிகளும் பேச்சும் பாஷைகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தொடர் நிகழ்ச்சியை பாருங்கள், பிறகு பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். குறிப்பாக உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ வளைகுடா நாடுகளில், கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று சொல்கிறார்களே, அங்கே இருக்கலாம். நிச்சயமாக அவர்களிடத்தில் இன்டர்நெட் இருக்கும். தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை இன்டர்நெட் மூலமாக www.tamilan.television.com என்ற இணையதளத்தில் நேரடியாக பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பாபேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? மிக எளிமையான கேள்வி. வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். பாபேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? பிரியமானவர்களே, வீட்டில் இருந்தபடியே தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில அஞ்சல் வழி வேத பாடம் உண்டு. தேவைப்படுவோர் அதை படித்து சான்றிதழ் பெறும்படி உற்சாகப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய புத்தகங்களும் மாதாந்திர பத்திரிகைகளும் உண்டு. தேவைப்படுவோர் உங்கள் முகவரி அனுப்பி பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.